10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் உள்ள பயிற்சி 1.1ல் 6வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஸ்லாஷ் எக்ஸ் லெஸ் தேன் 2, பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஸ்லாஷ் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் = 4 மற்றும் சி வந்து 3,5 என கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரி பார்க்க. இங்கே என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பட்டியல் முறையில் மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஏ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தேன் 2. எக்ஸ் வந்து ஹோல் நம்பரில் இருக்குது. ஹோல் நம்பர்னால் டபிள்யூ வந்து என்னெல்லாம் இருக்கும், 0, 1, 2, 3 அப் டு போயிட்டே இருக்கும். அப்போது எக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி கோட்டு 0, அதாவது 2 விட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பரில் இருக்கும், 2 விட சின்னதாக இருக்கும். அப்போ அது என்ன நம்பர்லாம், 0,1. இதுதான் நம்மளுக்கு ஏ. சரிங்களா, 0,1. அடுத்தது பின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னால் அதில் என்னெல்லாம் இருக்கும், 0 இருக்கும். அது 1, 2, 3 அப் டு போயிட்டே இருக்கும். அப்போது அது இந்த எக்ஸ் வந்து எதில் இருக்கும், 1 விட பெருசாக இருக்கும். 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் = 4. 4ஆகவும் இருக்கும், 4க்குள்ளே இருக்கும், 4ம் இருக்கும், 4 விட சின்னதாக நம்பர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 இருக்காது, ஏன்னா 1 விட பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் = 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிசி கோட்டு என்னெல்லாம் இருக்கும், 1 இருக்காது, 2, 3, 4. இதுதான் பி. சரிங்களா. அடுத்து சி வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ சில இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூஃப் பண்ணுறது பார்க்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சிசி கோட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஸ்டாண்ட் சைடு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் ஸ்டாண்ட் சைடில் உள்ளதை பார்த்துக்கலாம். இடது பக்கம் உள்ளதை ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு இது சமன்பாடு 3 வச்சுக்கலாம். அப்புறம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு 2 யூனியன் கண்டுபிடிச்சி அதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிட்டு 2ம் ஒன்றா வருதான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி. பி யூனியன் சின்னா பியில் உள்ளதை எல்லாம் எழுதிக்கணும், சியில் உள்ளதையும் எழுதணும். பியில் என்னெல்லாம் இருக்குது, 2, 3, 4. சரிங்களா. அடுத்தது சியில் என்ன இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 3 இங்கே ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. அப்போ 5 மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ 2, 3, 4, 5. சரிங்களா. இதுதான் பி யூனியன் சி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 0,1 கிராஸ் பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2, 3, 4, 5. இப்போ இதை கிராஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒவ்வொரு உறுப்பையும் ஃபஸ்ட்டு ஏல 0 எடுத்துகிட்டு பி கூட 2 கூட மேட்ச் பண்ணி ஜோடி சேர்க்கணும். அப்புறம் 0,2, 0,3, 0,4, 0,5 அப்படின்னு. இப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது இந்த ரெண்டாவது உறுப்பு 1,2, 1,3, 1,4 அப்படி 1,5. இதுதான் எனது ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ என்னது நம்மளுக்கு 0,1 கிராஸ் பி என்னது, நம்ம இங்கே பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2, 3, 4 சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் அப்போ 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,2, 1,3, 1,4. இதுதான் எனது ஏ கிராஸ் பி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் சி. ஏ என்னது 0,1 கிராஸ் சி என்னது, சி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ கிராஸினா 0,3, 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. சரிங்களா. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி எழுதிட்டு யூனியன் ஏ கிராஸ் சி எழுதணும். சரிங்களா. ஏ கிராஸ் பியை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஏ கிராஸ் பி என்னது 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,
2 1,3 1,4 சரிங்களா. அடுத்தது யூனியனாக சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் சியில் இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே எழுதியிருக்கோம் 0,3 எழுதியிருக்கோம், 0,5 எழுதலை, அதனால் 0,5 எழுதிடுறோம். அடுத்தது 1,3 இங்கே எழுதியிருக்கோம், அடுத்தது வந்து 1,5 எழுதலை, அதனால் 1,5 எழுதிடுறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது சமன்பாடு 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ சமன்பாடு 1ஐயும் நம்ம சமன்பாடு 2ஐயும் செக் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக வருது. அப்போ இதிலேருந்து இப்போ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லேருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சிசி போட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது. ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம சரி பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த ரெண்டாவது கணக்கு வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிசி போட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி. பி என்ன கொடுத்துருக்காங்க வேணால் எழுதிக்கிடுங்க இன்னொரு. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 0,1. பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2,3,4. சி வந்து 3,5. பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி இது ரெண்டுக்கு பிக்கும் சிக்கும் பொதுவாக என்ன இருக்குது 3 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா. Thank you. Please subscribe my channel.